விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வகையில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ராசியிலேருந்து 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க போனோம்னா, அசுபர்களோட ஆதிக்கம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. யாருக்கு அப்படின்னா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அசுப கிரகங்களின் ஆதிக்கம் பெற்றிருக்குது. அப்போ வேறு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். அப்போ நல்ல குரு பார்வையில் இருக்கிறீங்க. ராசி அதிபதி 6ஆம் இடத்துல வலுத்து இருக்கிறார், வலிமையாக நிற்கிறார். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை தரும் அப்படின்னா, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் அவரே உங்களுக்கு 11க்கு உடையவராகவும் இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட மாற்றங்கள் கிரக நிலைகள் என்ன மாதிரி விஷயங்களை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. ஓகேங்களா? என்னென்னா, நம்ம விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வகையில் குரு பெயர்ச்சி வந்து குரு பார்வை விழுந்ததுக்கு பிறகும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, சரியான வேலை கிடைக்கல, தொழில் அமையலை. ஆமாம், கோச்சார அமைப்புகள்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் எதுவுமே நல்லது நடக்கலை அப்படின்னு புலம்புற ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு. அதற்கெல்லாம் தடையாக இருந்தது என்னன்னா பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியிலேருந்து இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனி 1. அடுத்து உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது. ஆனால் ராகு கேது பாதிப்பு அப்படிங்கிறத விட இந்த சனி பகவானோட அர்த்தாஷ்டம பாதிப்பு அப்படிங்கிறது இருந்து வந்தது. ஆமாம், ஏற்கனவே விருச்சிக ராசிக்கு பொறுத்த வகையில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், செல்ஃபாகவே சில குழப்பம் இருக்கும், ஆராய்ச்சி இருக்கும். ஆமாம், ரொம்ப அறிவு சார்ந்து ஆராய்ச்சி செய்கிறது. ஆமாம், சில நேரத்தில் தன்னைத்தானே குழப்பிக்கிறது. ஆமாம், அப்படிங்கிற விஷயமெல்லாம் உண்டு. இதுக்கு இடையில் கூடுதல் தடைகளும் ஏற்பட்டு போச்சு. இதெல்லாம் சரி செய்யும் வகையில் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது. யாருக்குன்னா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. என்ன விஷயம்னா, ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானோட சேர்ந்து 7ஆம் இடத்துல குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சிறப்பாக ஏற்படுத்துகிறார். குரு மங்கள யோகம். அப்போ வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கணும், போகிற இடமெல்லாம் நல்லதே நடக்கணும். வாழ்க்கையில் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கணும், திருமணம் ஆகாதவர்களுக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, போகிற இடமெல்லாம் வெற்றி, நல்ல விஷயங்களே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம், கண்டிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. தொழில், ரொம்ப நாளாக தொழில் பண்ணுறேன் சார், செய்கிற தொழிலெலாம் ரொம்ப நஷ்டமாக இருக்குது. ஆமாம், என்ன தொழில் செஞ்சாலும் சரியாக ஒத்து வரல. ஆமாம், வர்றதுக்கும் செலவுக்கும் சரியாக போய்கிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வரவை விட செலவு அதிகமாகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றமடைய போகுது. அப்போ வியாபாரம் சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயத்தெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. வேலையிலேயும் ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது உங்களுக்கு. அப்போ இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் தானா அப்படின்னா, ஒரு நல்ல காலகட்டம் தான். அதாவது 2 விஷயத்துக்கு நல்ல காலகட்டமாக இருக்குது. வேலை தொழில் சார்ந்த மாற்றம், புது வேலை கிடைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்து மங்கள நிகழ்ச்சிகளை நடத்துறது, குடும்பத்தில் குடும்ப ஒற்றுமை பலப்படுறது. ஆமாம், குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சந்தோஷமான நிகழ்வுகளை நிறைய செய்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது.
நீண்ட நாட்களுக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு மகிழ்ச்சியோடு சேர்ந்த வருமானத்தோடு சேர்ந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த கோச்சார கிரக நிலையால் ஏற்படுது அப்படின்னு சொல்லணும். அப்போ திருமணம் நடக்குமா? திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக ராசிநாதன் 7ஆம் இடத்துல குருவோடவே போய் சேர்ந்துட்டார். ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை சார் அப்படின்னா திருமணம் நடக்கும். உடனே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பும் உண்டு சில பேருக்கு. ஆமாம், பார்த்திங்கன்னா அந்த வாரம் வரன் பார்க்குறது, அடுத்த வாரம் திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம், திடீர் திருமணங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இதில் வருது. அப்போ இந்த நாள் திருமணம் நடக்குது, குடும்ப உறவுகளில் ஒற்றுமை ஏற்படுது, அதெல்லாம் சரி. அடுத்து மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்களை பொறுத்த வகையில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ எந்த ஒரு படிப்புலையுமே எந்த ஒரு முயற்சியிலையுமே அலட்சியம் காட்டாமல் அப்பப்போ அந்த வேலையை செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றம் முன்னேற்றத்தை தரும். அப்போ உங்களுடைய படிப்புலையோ படிப்பு சார்ந்த ஆலோசனையிலேயோ இருக்கக்கூடிய தடை தாமதத்தெல்லாம் நீங்கள் தான் செல்ஃபாக நீக்கிக்கணும். சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது. ஆனால் உங்களுக்கு கிரக மாற்றத்தால் கிரக நிலையில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். அப்போ உடல் ஆரோக்கியத்திலையும் மனம் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அப்போ செல்ஃபாக உங்களை உற்சாகமாக ஆரோக்கியமாக நீங்கள் ஃபீல் பண்ணி வச்சுக்கணும். சுறுசுறுப்பாக உங்களை நீங்கள் வச்சுக்கணும். எதையும் தள்ளி போடாமல் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த விஷயத்தை, படிப்பு சார்ந்த விஷயத்தை செய்ய பழகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வகையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்ரவம், 5ஆம் இடத்துல ராகு. ஆமாம், இந்த என்ன மாதிரி பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா, கை கால் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும். அப்போ என்னென்னா, கால் வழுக்கிறது, எங்கேயாவது நடந்து போய்கிட்டு இருக்கையில் வலிக்கி விழுகிறது, இல்லை அப்படின்னா வண்டியில் போயிருக்கிற தடுமாறி விழுகிறது, இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் ஏற்படும். அதனால் கவனமாக நீங்கள் பயணம் செய்யணும், கவனமாக நடக்கணும், கவனமாக கை கால்களை கொஞ்சம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அவசரத்தில் எதையும் செய்யாதீங்க, ஓகேங்களா? அடுத்து இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, மதிப்பில்லை, மரியாதை இல்லை, எப்போதுமே சண்டை சச்சரவு, பிடிக்கலை, ஒத்துவல்ல, ஆமாம், எது செஞ்சாலும் நல்லா இல்லை, ஆமாம், குறை கூறுறது மட்டும்தான் இருக்குது, ஆமாம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள், குழப்பமான நிலை. எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த வாழ்க்கை இப்படி போகும் அப்படிங்கிற ஒரு குழப்பம். இந்த குழப்பமெல்லாம் நீங்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ நீங்களாக செல்ஃபாக ஏதாவது செய்யணும், வருமானத்தை உயர்த்திக்கணும், அல்லது வருமானத்திற்கான வாய்ப்பை உருவாக்கணும், ஏதோ ஒரு தொழிலை செய்யணும்னா அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்கலாம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை, நீங்கள் யார் என வெளி உலகுக்கு தெரிகிறது, நீங்கள் யாருன்னு மற்றவங்களுக்கு காட்டுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்போ ஒரு மன நிறைவான ஒரு விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பிடிச்சதை செஞ்சு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து தொழில் செய்கிறதுல புது முதலீடு செய்யலாமா அப்படின்னா, முதலீட்டு முறையில் வருமானம் ஈட்டணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா, கொஞ்சம் பொறுமையாக இந்த காலகட்டத்தை அணுகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ பெரு முதலீடு செய்ய போகிறேன், வருமானத்தை ஈட்டணும் அப்படின்னா, உங்களுடைய ஜீவசாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு திசாபுத்தி இந்த காலகட்டத்தில் நடக்குதா, ஆமாம் சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பணம் சார்ந்த பெரு முதலீடுகளை முதலீட்டு முறை வருமானத்திற்கு நீங்கள் பார்த்து செய்யணுங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஆனால் ஆக மொத்தத்தில் விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில்
தெய்வ நம்பிக்கை கொண்டவராகவும் நேர்மை உடையவராகவும் அதே போல் நல்ல விஷயத்தை நிறைய பேசக்கூடியவராகவும் ஆமாம் எப்போதுமே உற்சாகமாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக தானும் மற்றவங்களையும் வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. நேர்மையான குணம் உண்டு. அந்த வகையில் இவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த வகையை பொறுத்தவரை நீண்ட நாள் திருமணம் நடக்கலை அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் பேசி முடித்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லைஃப் பார்ட்னர் அறிமுகமாவாங்க. ஏற்கனவே மனஸ்தாபங்கள் இருந்ததுன்னா ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். மங்கள நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுங்கிற காலகட்டம்லாம் இருக்குது. தொழில் வேலை கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட்டு தொழில் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. கணவன் மனைவியாக சேர்ந்து ஏதேனும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கங்க. அடுத்து அனுசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புகழ் செல்வத்தை விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஆமாம், அதே நேரத்தில் தன்னோட அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்க்குறவர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பூச நட்சத்திரக்காரர் தான். ஆமாம், வருங்கால தலைமுறைக்கு இப்போ இவரே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து வச்சுட்டு போகக்கூடியவர் இவர். ஆமாம், ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் இவரோட உழைப்பால் உயர்ந்துருவார். உழைப்பால் உயரக்கூடியவராக இருக்கிறாரு. ஆமாம், அதே நேரத்தில் எப்பேற்பட்ட இடத்துலையும் இவரோட காரியத்தை பேசி அந்த இடத்துக்கு தகுந்தார் போல சூழ்நிலையை இவருக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆமாம் அதில் வெற்றி பெறுறது அப்படிங்கிறதுல ரொம்ப திறமையான ஆள். யார்? அனுச நட்சத்திரக்காரர். அவருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவரை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வீடு வண்டி வாகனங்களை மாற்றிக்கலாம். இல்லை அது சார்ந்து தொழில் செய்கிறவங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தடை தாமதங்களோட அந்த தொழில் நடைபெறும். ஆமாம், ஆனால் வெற்றி தான், லாபகரமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். ஆமாம், அடுத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். படிப்பு கல்வியெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும், சோம்பல் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. செல்ஃபாக நீங்கள் உங்களை ஆக்டிவ் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. நீண்ட நேர உறக்கம் உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அடுத்து கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆமாம், வாழ்க்கையில் ரொம்ப ஏற்ற இறக்கத்தை அப்ஸ் அண்ட் டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சந்திக்கிறவர் நம்ம கேட்ட நட்சத்திரக்காரர் தான். ஆமாம், அதே போல் மற்றவர்களோட விஷயங்களை ரொம்ப ஈர்க்கக்கூடியவர். அதே போல் மற்றவங்களால் பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆமாம், அதே போல் பிரியம், தனக்கு பிடித்தவரை தான் இவர் திருமணம் செய்வார். ஆமாம், எந்த ஒரு எப்பேற்பட்டவாவது செல்வத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுல பெரும் முயற்சி எடுக்கக்கூடியவர். தந்தை சொல் தட்டாதவர், தந்தை தாய் சொல் தட்டாதவர், பண்பு பாசம் மிக்கவராக இருக்கிறார். இப்படிப்பட்டவருக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இவரை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவரோட தந்தை வழியில் அல்லது நீண்ட தூர பயணத்திலிருந்து இவருக்கு ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. அப்போ ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க அல்லது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க அல்லது ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அனுகூலமாக இருக்குது. அடுத்து கல்வியில் வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளியூரில் போய் படிக்கணும்னு முயற்சி செய்கிற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. ஆமாம், இளைய உறவுகள் இவருக்கு ஒற்றுமையாக இருப்பாங்க. அப்பா வகையில் கொஞ்சம் நேசம் பாசம் ஒற்றுமை, அப்பா வகையில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் தீரும். ஆமாம், அதிகப்படியாக பார்த்தோம்னா வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது அப்படின்னு முயற்சி செஞ்சுருந்தால் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி வெளிநாடு சென்று பொருளீட்டலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களே.